வண்டியை நிறுத்து. வண்டியை பின்னால் திருப்பு. அண்ணே வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க அண்ணே என்ன தெரியலீங்களா? இல்லையே. நான் தான் பொன்னுசாமி மகன் ராஜகோபால். இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கேன். நம்ம ஒத்த விட்டு பொன்னுச்சாமி மகனா நீங்க? ஆமாண்ணே. சந்தோஷம்பா. கலப்ப பிடிச்சவன் பையன் கலெக்டரா நிக்கிறத பாக்குறப்போ பெருமையா இருக்குதுப்பா. அண்ணா நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகிறது எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பேன். வாங்க வண்டியில போலாம். வேணாம் தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இப்படி நடந்தே போயிடுறேன். அது மட்டும் இல்லாம அரசாங்க வண்டியை சொந்த வேலைக்கு உபயோகப்படுத்த கூடாது. அண்ணே உங்களை இந்த வண்டியில ஏத்திட்டு போறது சொந்த வேலை இல்ல, ஒரு பொது சேவை மாதிரி. வாங்க. வேணாம் தம்பி, போற வழியில இறக்கி விட்டு போறேன். வாங்கண்ணே. சரி. ஐயோ என்ன பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். சார், என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் செருப்பா கலெக்டர் கையில் எடுக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல சார். போன வாரம் நம்ம ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஆமா. நீங்க தாசில்தார், நான் கலெக்டர். நாம ஏன் சாமி பல்லக்கு தூக்கணும்? சாமிக்கு பல்லக்கு தூக்குனா புண்ணியம் கிடைக்கும் சார். அது மாதிரி தான் கார்மேகண்ண செருப்ப தூக்குனாலும் புண்ணியம் கிடைக்கும். போய் வண்டியில. ஐயோ செல உடைஞ்சு போச்சு. யாராவது பார்த்தா அவ்வளவுதான். வாங்க ஓடிடலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ டேய், நம்ம தலைவரோட சிலையை உடைச்சிட்டாங்கடா. அவன் தாண்டா நம்ம தலைவர் சிலையை உடைச்சது. வெட்டி சாயங்கடா அவனை. அவங்க ஆளுங்க இதை போட்டு அடிச்சுட்டாங்கடா. ஏன் நின்னுட்டீங்க? வெட்டுங்க. என்ன பாக்குறீங்க? வெட்டிக்கிறது தானே வந்தீங்க. அப்புறம் என்ன யோசனை? வெட்டிக்கிங்க. வடாங்க. மாறணும். இடுப்பாளத்துக்கு ஒரு குழி வெட்டுற. சரிங்க. எதுக்கு இப்ப 2 பேரும் வெட்டிக்க போறீங்க? எங்க தலைவருடைய சிலையை அவங்க ஆளுங்க உடைச்சிட்டாங்க. சத்தியமா நாங்க உடைக்கலைங்க. அவன் போய் சொல்றாங்க. அவன் சிலையை உடைச்சது எங்க ஆளு கண்ணால பார்த்திருக்கான். டேய், அந்த பசங்களை கூப்பிடு. சரிண்ணே. யாரா சிலை உடைச்சது? நாங்கண்ணா? சரி போங்க. கிரிக்கெட் விளையாடுறப்போ சிலையை உடைச்சது எந்த பசங்க தான்?
ஆனா அவன் தான் இவன் தான் ஒருத்தன் காட்டி கொடுக்காம நாங்க தான் உடைச்சோன்னு மொத்தமா சொல்றாங்க. அந்த 10 வயசு பையங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்கள பெத்து போட்ட உங்களுக்கு இல்லாம போச்சு ஐயா. தொட்டதுக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு போய் மனுஷ உசிரிக்கே மரியாதை இல்லாம பண்ணிட்டீங்களே ஐயா. 1/2 கிலோ சிமெண்ட் வாங்கினா உடஞ்ச மனசுலயே ஒட்ட வச்சிடலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உசுரை திருப்பி வாங்க முடியுமையா? அது எப்படிங்க எங்க ஜாதிக்கு ஒரு ஆவணங்கிறப்பா? பாப்பா, உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே, என்னாச்சு? கிடைக்கலீங்க. ஏன்? உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு. காலேஜ் நடத்தணும், நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட்லன்னு சொன்னாங்க? ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் கேட்கறாங்க. வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட்டு கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. உன் தலைவன் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. உன் பையனுக்கும் தலைவர் பொண்ணை கேட்டா கொடுப்பாரா? செருப்பால் அடிப்பாருங்க. அதா உண்மை. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம். ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. இந்த உலகத்துல 2 ஜாதி தான் ஐயா. ஒன்னு இருக்கிற ஜாதி, இன்னொன்னு இல்லாத ஜாதி. இந்த அறிவாளை கொடு. அறிவாளை கண்டுபிடிச்சது மனுஷனை வெட்டுறதுக்கு இல்லை, மரத்தை வெட்டுறதுக்கு. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சர்க்கார்ல சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க என்னடான்னா மனுஷனை வெட்டுறதுக்காக அறிவாளை தூக்கிட்டு அலையறீங்க. வாங்க போடியலாம். போய் புழைக்கிற புழப்ப பாருங்க, போங்க. என்னம்மா? வணக்கம் தம்பி. வணக்கம். எங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகம் வருது, நீங்க முன்னிருந்து நடத்தி கொடுக்கணும். என்னை விட பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது கூப்பிட்டு. இல்ல தம்பி, 1000 பேர் வந்தாலும் நீங்க வந்தாதான் பெருமையா இருக்கும். சரிங்க. வரேங்க. சொன்னா கேளுமா, அடம் பிடிக்காதம்மா, கொஞ்சம் சாப்பிடுமா. சாப்பிடுமா. ஏன் தங்கம், ஏன் சாப்பிட வேணாமா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. தட்டு கொடுங்க, அண்ணன் ஊட்டி விடுறேன். போ, வேணாம். சாப்பிடுறா. நீ கணேசனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீல, கூட்டிட்டே வரல. போடா. எல்லா பக்கமும் தேட சொல்லி இருக்கேன்டா, எப்படியும் நாளைக்கு கூட்டி ஐயோ, நீ தினம் போய் சொல்ற. நீ கணேசனை கூட்டிட்டு வர சொல்லிட்டு கூட்டிட்டே வரல. போ, நீ ஒரு ஏமாத்துக்கார. ஆமா, நான் ஏமாத்துக்காரன், பொய்காரன் தான். ஒரு தேவதை மாதிரி, ஒரு இளவரசி மாதிரி வாழ வேண்டிய தங்கச்சி இப்படி பைத்தியம் பிடிச்சு 4 சுவத்துக்குள்ளே இருக்கு. அவன் வாழ்க்கையை நாசமா போச்சு. நான் என்ன பாப்பேன்? இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். அழுவாத. நான் அழ மாட்டேன். நீ சாப்பிட்றியா? சாப்பிடுறேன். அழாத. இல்ல, சாப்பிடுறேன். கைய நீட்டு. என்னையா பண்ணுது? 4 நாளா ஜுரங்க. 4 நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாமிக்கு நேர்ந்துகிட்டு வீட்லயே படுத்திருந்தேன். அப்படியே வேண்டிக்கிட்டு படுத்திருக்க கூடாதா? சாமி கிட்ட நேரா போய் சேர்ந்திருப்பல்ல. ஏன்யா இங்க வந்து என் கழுத்தை அறுக்குற? மயிலு, இந்த ஆளுக்கு 4 மஞ்சள் மாத்திரையை கொடுத்து அனுப்பு. மஞ்சள் மாத்திரை தீர்ந்து போச்சுங்கம்மா. என்ன கலர் ஸ்டாக் இருக்கு, அதை கொடுத்து அனுப்பியா. வாயா. வாயா. இன்னைக்கு உனக்கு எந்த கலர் தான்? இந்த மாத்திரை எப்படிங்க சாப்பிடுறது? வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கி சாப்பிடு. போயா போயா. மயில, இந்த ஆளுக்கு 2 வெள்ளை கலர் மாத்திரை கொடுத்து அனுப்பு. அட எந்திரியா. அப்ப நான் வரட்டுங்களா? டாக்டர் அம்மா, உங்க உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா இழைச்ச மாதிரி தெரியுது. போயா.
மயில இந்த ஆளுக்கு ஒரு ஊசி போடு. என்ன ஊசி? விஷ ஊசி. என்னையா ஒரு ஊசி போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? இருக்கிறது ஒரு அம்மா தானப்பா. மயில மா என்ன அங்க வெளியில சத்தம்? இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல சந்தை கடையா? கிராமம்னா அப்படிதான் இருக்குமா. ஆமா, ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்து தொலைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படியா இங்கெல்லாம் வாழறீங்க? இங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ண இடம் இருக்கா? பார்க் இருக்கா? சினிமா தியேட்டர் இருக்கா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லாம எப்படி அங்க இருக்கீங்க? எல்லாம் பக்கத்துல டவுன்ல இருக்குமா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் 20 கிலோமீட்டர் போகணும். நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கணும். ஏந்திரிங்க இடத்த காலி போடு. நாளைக்கு போ. டாக்டர் மாக்கு என்ன? டாக்டர் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளம்பு. கம்பவுண்டர் தம்பி. என்ன தம்பி? நீ வர முடியாது, நான் தான் வரணும். என்னப்பா? அடுத்த ஆட்டம் எத்தனை மணிக்கு? நீங்க அடுத்த ஆட்டமா? இல்ல டூரிங் கூட்டாயா? உள்ள படம் ஓடுதா? டேய், அடிக்கிற காத்து கனமா அடிக்கிறதுக்குள்ள ஊடு போய் சேர்றா. அண்ணே வணக்கம். இவ்வளவு தூரம் காய்ச்சடிக்கு டாக்டர் இருக்காங்க. வாங்க வாங்கண்ணே. அம்மா அதான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன்ல. இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலா? இல்ல அண்ணன் ஊருக்கே என்ன பெரிய விஐபியா? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. இன்னைக்கு ஏன் பார்க்க மாட்டீங்க? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. யோ, நீ வேணா ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. உன் உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்த பட்டிக்காட்டு ஜனங்க கிட்ட வச்சுக்கோ. I am a MBBS doctor. You know that? என்ன you know ma? This is a government hospital and you are paid to serve us. Mind it. Hey. யோ, யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா, நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுக்கு தான்டா டிரைவர் வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க. டயரை கலட்டி விற்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. என்ன ஊர்? பக்கத்து ஊரு. உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்தா ஆள் எடுப்பாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற? 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், MBBS படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை சாமி, பொறுமை சாமி. துண்ட தோச்சியாரா? துவச்சு 1 மாசம் தான் ஆச்சு சாமி. என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுன்னு. நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன்? போன்ல தான்டா மணி அடிக்கும். கட் ஆயிருச்சுன்னு. எடுக்கலைன்னா கட்டாதான் செய்யும். ஏன் எடுக்கல? நீங்க தானே எடுக்க வேண்டாம். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? மறுபடியும் போன் அடிக்குதுன்னு. அப்படி பேசி பழகு. ராஸ்கல்ஸ். பேட் ஃபுல்லா. ஹலோ. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதுல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அது இருக்கட்டும். செலவுக்கு விட்ட துணி எல்லாம் வந்துருச்சா? வச்சிருக்கங்க. எல்லாம் வந்துருச்சா? 2 வேட்டி 2 சட்டி வெள்ளாய் பானையில இருக்குங்க. அது சாயங்காலம் எடுத்துட்டு எனக்கு வெளியூர் போகணும். ஆகட்டும்யா. சொல்லிப்போ. அப்புறம் வேலை முக்கியம், காது முக்கியம் இல்லை. ஐ போட்டு வச்சாச்சு. ராசத்தி, அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? ஹாய் அண்ணா, எனக்கு அது புறாவை பிடிச்சு கொடு. சீக்கிரம் ஓடிட்டு போகுது. புறாக்கு ஒரு பொட்டு வைக்கணும். குடு. அண்ணா, வரும்போது ஒரு கூண்டு வாங்கிட்டு வா. இது கூண்டுல வச்சு என் கூடவே வச்சுக்க போறேன். சரி. தங்க கூண்டு வாங்கிட்டு வா. செல்லம், நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு தங்கப்புறா இருக்குது, உனக்கு தெரியுமா? அது ஐயோ, நான் பார்த்ததே இல்லையே. எங்க இருக்கு? நீதான்டா அது. நானா? உன்னையே கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா உன்னால சிரிக்க முடியுமாடா? அது மாதிரி தான்டா.
சரி பாவம் விட்டுடலாம். விட்டுலாமா? பறக்க விட்டு. ஊருக்குள்ள சாதி கலவரம் வரும். 2 சாதிக்காரங்களை வெட்டிக்குவாங்க. ஒரு 10 வீட்லயாவது இளவுலன்னு சந்தோஷமா இருந்தது. சண்டாளப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இந்த ஊருக்குள்ள அச்சுன்னு தும்புறவங்க கூட ஆத்தாப்பன் பேரை சொல்றது இல்லை, அவன் பேரை தான் சொல்றாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை இந்த ஊருக்குள்ள என்ன ஆகும் எனக்கு தெரியல. நம்ம ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கானே. ஆமாயா, நம்மளால தான் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கேன். இல்ல அவன் போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கறது நல்லது இல்லை. நாளைக்கே நம்ம தோட்டத்து கூடியாந்து தண்ணி அக்னியை ஊற்றி பழங்கி விட வேண்டியதானே. தண்ணி ஊற்றி விட சொல்லுங்க ஐயா. ஐயா கும்புறங்க ஐயா. எங்கடா நேரத்துல இந்த ஆளைய காணா? நம்ம தோட்டத்துல வேலை இல்லைன்னு. நம்ம தோட்டத்துல வேலை இல்லைன்னு கார்மேகண்ணன் தோட்டத்து வேலைக்கு போனேன். கார்மேகன் தோட்டத்துக்கு வேலைக்கு ஐயா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு என் வீட்டு வாசப்படியை மிதிக்க உனக்கு அவ்வளவு துணிச்சு போக மாட்டேங்க ஐயா. ஆமா ஆமா வினையெல்லாம் போட்டு தரேன். போறதுக்கு முன்னாடி இந்த புத்தி இருந்திருக்கணும். வேணா ஐயா, ஐயா விட்டுருங்க, எங்களை மன்னிச்சு போயிட்டாங்க. ஏந்துடுறா, நட கதற. உன் முன்னாடி உசிரி எடுத்து விட்டாய். மசுரதான் அத்தை வளர்ந்துருமுடா. இனிமேல் கார்மேகம் தோட்டத்தில் இல்ல, எவன் தோட்டம் தெரியாத வேலை செஞ்சாதா தெரிஞ்சது உன் பொண்டாட்டி தாலி அத்து போடுவேன். நான் கிரீடமைக்காத ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த ஊர் பயிலுக என்ன கதர் வேட்டி கட்ட கடவுளா கும்பிட்டு இருந்தான். போச்சு, எல்லாமே போச்சு. நான் செத்தா கூட பாடக்கம்பு பிடிக்க 4 பேர் வரமாட்டாங்க போல. அவகிட்ட தோத்து போய் மானம் மரியாதை போனதுக்கு அப்புறமும் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா, இந்த ஊர்ல திருப்பி என் பரம்பரை கொடி பறக்கணும். இந்த ஊர் பயிலகை என் காலில் விழுந்து கிடக்கணும். அவனை விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன். அவனை கொல்லாம விடக்கூடாது. ஐயா, நீங்க கண் கலங்குறத பார்த்தா என் ஈரக்குள்ளையே ஆடுதியா. சாமி, நீங்க அசந்து மறந்து அவனை மன்னிச்சாலும் நான் அவனை விடுறதுக்கு தயாரா இல்லையா. நான் அவனை விட மாட்டேன். ஏற்கனவே எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்ப பாரு அவனை வெட்டணும், இவனை கொல்லணும். காதுல ஒரு நல்ல வார்த்தையே விழுக மாட்டேங்குது. எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம். அம்மா 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 என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா கண்ட்ரி ஃப்ளோ உத்ரா படுங்கண்ணே. அம்மா 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 கோரசா மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு. உனக்கு கோரசு கோரமாக்கிருமே உன்னைய. ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, டீ ப்ளீஸ். தேங்க்ஸ். என்ன வேலை பார்க்கறான் பாருங்க. நார உனக்கு கொடுக்கறதே ஓசி டீ. இதுல தர்மம் பண்றீங்களா? தர்மம் வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். பேடஃபுல்லா என்ன கிருத்திரம் பண்றாங்க. ஊத்ரா. ஏண்டா ஏன் உப்பை எப்படி சொத்தா போகுது? இருக்கிறப்ப அடுத்து ஊத்ரா. ஊத்து போல. அப்படியே தண்ணியில யார்த்தோ வேலையை காட்டுற. கொதிக்கிற காப்பிய வாங்க ஊத்துற. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியாம நீங்க மட்டும் போயிருக்கீங்களே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொளுத்திருப்போம்.
அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. எல்லாம் அந்த பெரிய மனுஷன் வேலையாக தான் இருக்கும். இனி என்னென்ன பண்ண போறாரோ அதை பார்த்து சும்மா தான் இருக்கணுமா? சரி, அதை விடுங்க. இப்ப தண்ணி பிரச்சனைக்கு என்ன வழி? என்ன வழி? இப்ப தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காயுது. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார் வரையும் காய வேண்டியதான். வருஷம் இந்த சீசன்ல நம்ம ஊர் ஏரியில தண்ணி வத்தி போயிடும். அதனால பக்கத்து ஊர் ஏரியில இருந்து தண்ணி திறந்து விட சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்க. ஓட்டு உத்தரவை தான் அவங்க மதிக்கிறதே இல்லையே. தண்ணின்னு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துவோம். பாதி விவசாயம் அழிஞ்சு போயிடும். அதுக்கு அப்புறம் தான் கலெக்டர் 2 ஊர் எம்எல்ஏவையும் கூப்பிட்டு பேசுவாரு. அதுக்குள்ள விவசாயம் பூரா அழிஞ்சு போயிடும். அப்புறம் தலையெடுத்து நாம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். வருஷம் இதானே நடக்குது. ஆனா இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது. நடக்க விட மாட்டேன். நாளைக்கு ஊர்வலமா போய் சாலை மறியல் பண்ணிடுவோம். சாலை மறியல் பண்ண ஜனங்களுக்கு தான் கஷ்டம். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. இந்த பிரச்சனையை வேற விதமா தான் தீர்க்கணும். ஓகே ஓகே, புறப்பட்டாச்சு. மினிஸ்டர் புறப்பட்டாருங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன். யார் மணி இவங்கெல்லாம்? இந்த கூட்டம் உள்ள வர இருக்கு. நீங்களா என்ன பண்ணிருந்தீங்க சார்? இவங்கெல்லாம் பக்கத்து ஊர் ஜனங்க. மேலே வாய்க்கால தண்ணி திறந்து விட சொல்லி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நோ, யாரையும் பார்க்க நேரம் இல்லை. மினிஸ்டர் ப்ரோக்ராம் கிளம்பிட்டு வணக்கங்க. வழியோடியா? முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லியா? எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போங்கன்னு அர்த்தம். முடிகிற பிரச்சனையாது. சரி, மனு கொடுத்துருப்போம், பார்க்கலாம். வெள்ளை பேப்பருக்கு விலையானது காரணமே நாங்கள் தான். அவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டு மளிகை கடை லிஸ்ட்டு கொடுக்குற மரியாதை கூட எங்கள் மனுவை கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் நேரடியாக வந்து கேட்குறோம். ஹலோ, வந்துடுறேன் சார், வந்துடுறேன். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். மந்திரி வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கியா? போகலன்னா என்ன ஏறுன்னு ஏறுவாங்கயா? மந்திரிக்கு பயப்படுற நீங்கள் ஏன் மக்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? நீங்க வாங்குற சம்பளம் மந்திரியோட மாமனார் வீட்டில இருந்து வரல, மக்களோட வரி பணத்திலிருந்து தான் வருது. இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற நீ? எங்க பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்றேன். என்னையா நீ புரியாம பேசிக்கிட்டு? தண்ணி என்ன கலெக்டர் ஆபீஸ் ஃப்ரிட்ஜில் யாருக்கு கேட்டோன்னு எடுத்து கொடுக்கிறதுக்கு? 50 வருஷமா நடக்கிற பிரச்சனையை ஒரே நாள்ல தீர்த்து வைனா எப்படியா தீர்த்து வைப்ப நானே? 50-60 வருஷமா நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம், மனுவை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க சார் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எப்பவோ தீர்த்துக்கலாம். அதைத்தான் நான் குட் மார்னிங் சார். முதல்ல இந்த கூட்டத்தை கிளியர் பண்ணி நான் வெளியே போய் ஏற்பாடு பண்ணேன் சார். இந்த கூட்டத்தை எப்படி கலைக்கிறது? நான் உங்ககிட்ட கேட்கறேன், அந்த மறுபடியும் என்கிட்ட கேட்கறியா நீ? அதுக்கு இல்லை சார், இந்த கூட்டத்தை கலைக்கணும்னா ஒன்று லத்தி சார்ஜ் பண்ணணும், இல்லை துப்பாக்கி சூடு நடத்தணும். ரெண்டுமே என்னால் முடியாது சார். ஏன்யா சார்? ஏற்கனவே இந்த ஊருக்காரங்களுக்கு என் மேலே ஏகப்பட்ட கடுப்பு. இப்போ நான் மட்டும் அவங்க கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஊரே ஒன்று கூடி எனக்கு போட்டுருவானுங்க சார். சரி, வேற ஏதாவது பண்ணி தொலை. நான் வேணும்னா அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கட்டுமா? அண்ணா வணக்கம்ண்ணா. தங்கச்சி நல்லா இருக்காங்களா? இல்லை, நம்ம கலெக்டர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அவர் போயிடுவார்ண்ணா. நாங்கள் எங்கள் அடிப்படை பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம். போலீஸ் உள்ள நுழைஞ்ச பிரச்சனை வேற விதமாக்குறாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. ஐயோ, இந்த விளையாட்டுக்கே நான் வரலண்ணா. சரிங்க, வரேண்ணா. இது ஆகுறதில்ல சார். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் போய் கொஞ்சம் கூட என்னால் பிரச்சனை பண்ண முடியாது சார். சார், பிரச்சனை மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு. அதான் வாட்டர் லாரியோட வந்திருக்கேன். சார், நான் தான் இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர். இந்த ஊர்க்காரங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏடா கூடாமல் ஏதாவது பண்ணி பிரச்சனையை பற்றி எரிய விட்டுறாதீங்க சார். பிரச்சனையை அணைக்கிறதுக்கு தான் தண்ணி லாரியோட வந்திருக்கேன். தண்ணி அடிக்கிற வேகத்தில் அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, கூட்டத்தை கலைக்கணும். தட்ஸ் இட். எஸ் சார். இடியே விழுந்தாலும் இங்கே இருந்து யாரும் அசையக்கூடாது. சார்ஜ். தண்ணிக்காகத்தான் சரி இவ்வளவு போராட்டமே. எங்க தலையில ஊத்தின தண்ணியை எங்க ஒரு ஏரியில ஊத்தி இருந்தா
2 ஏக்கர் நிலமாவது விளைஞ்சிருக்கும். எவ்வளவோ போராட்டம், எத்தனையோ தலைவனுங்க என் சர்வீஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு எறும்பு மனிதனை நான் பார்க்கல. உங்கள் ஊருக்கு தண்ணி வரணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேல். என்ன புரியலையா? தண்ணி வேணும்னு அதிகாரிங்க கிட்டேயும் அரசியல்வாதிங்க கிட்டேயும் கெஞ்சுறதை விட தண்ணி வச்சிருக்கிற ஊர்க்காரங்கிட்டே கேட்டு பார்த்தா என்ன? அரசாங்கம் சொல்லியே கேட்காதவங்க நாங்க போய் கேட்டா தண்ணியை திறந்து விடவா போறாங்க? ஒரு முயற்சி தான். 50-60 வருஷமா அரசாங்கத்துக்கிட்ட அலையிறீங்க. ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த ஊர்க்காரங்கிட்ட அலைஞ்சு பாருங்களேன். ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் மிஸ்டர் கார்மேகம், உங்களால முடியும். யூ கேன் டூ இட். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார், நாளைக்கே போய் பேசி பார்க்கலாம். என்னடா வர்றத பார்த்தா அணைக்கட்டை உடைக்க வர மாதிரி தெரியல, கையை வீசிக்கிட்டு வரானுங்க. அணைக்கட்டை உடைக்க அருவாக்கம்மா கொண்டு வருவாங்க, பெரிய வெடிகுண்டில் கொண்டு வருவாங்க. எல்லாரும் இங்கே நில்லுங்க, நான் மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்னடா கார்மேகம் மட்டும் தனியா வராரு? ஒத்த ஆளா உடம்பெல்லாம் வெடிகுண்டு கட்டிட்டு வராரு என்னமோ. டேய், நம்ம ஆளுங்கள பாதி பேர் அணைக்கட்டில் போய் நில்லுங்க. எவனாவது காலை வச்சா கண்டந்துட்டமா வெட்டி போட்டுருங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களை தெரிஞ்ச ஊருக்குள்ள போயிட்டு வரேன். என்ன விஷயம்? நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி கேட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது. எல்லா தண்ணியும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம்? வேணும்னா அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. கோர்ட்டு மூலமாவோ அரசாங்கம் மூலமாவோ தண்ணியை திறந்து வச்சோன்னா உடனே எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு பழக்க வந்தவங்களை காட்டு மிராண்டித்தமா அடிக்கிறீங்க, எரிக்கிறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்ல வந்து பழப்பு நடத்துறாங்க, வருஷக்கணக்கா குடியிருக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்களை இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கோமா? அடிக்கடி பழிக்கு நாங்களும் இறங்கிட்டோம்னா நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. தண்ணிங்கிறது வானமும் பூமியும் சேர்ந்து மனுஷனுக்கு கொடுத்த சீதனம். அதை அடைச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அணையில தண்ணி நிறைஞ்சு உங்க ஊரே அழிஞ்சு போயின்னு தெரிஞ்ச உடனே அணையை திறந்து விடுறீங்க. மொத்த தண்ணியும் எங்க வயல்ல பாஞ்சு எங்க விவசாயத்தை மொத்தமா அழிக்கிறீங்க. எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறப்போ வீணா கடலை போய் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு வீம்பு பண்ணுவீங்க. அப்போ எங்க விவசாயம் தான் அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போறதுக்கு மட்டும் நாங்களா? இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? எங்களுக்கும் கோபம் வரும். நீங்க எப்படி தண்ணி தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்க தண்ணி எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணா வெள்ளத்துல மூழ்கி உங்க ஊரே அழிஞ்சு போயிடும். அதை நாங்க விரும்பல. இப்போ உங்க ஊர் வயல்லாம் விளைஞ்சு கதிரா நிக்கிறது. நாங்க இப்பதான் நாத்தை நட்டு வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போதுக்கு உங்களுக்கு தண்ணியே தேவையில்லை. உங்க ஏரியில மிஞ்சி இருக்கிற தண்ணியை எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க திறந்து விடுற தண்ணியில விவசாயம் பண்ணி நாங்க யாரும் லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆயிட மாட்டோம். ஏதோ அடுத்த வெள்ளாம வரைக்கும் எங்க ஊர் குடும்பங்க 3 வேளை பசி இல்லாம கஞ்சி குடிப்பாங்க. இப்ப கூட நான் உரிமையோடவோ அரசாங்க உத்தரவுப்படியோ வந்து கட்டாயப்படுத்தி கேட்க வரல. என் ஊருக்காக உங்க ஊருக்காரங்க கிட்ட மடியேந்தி தண்ணி பிச்சை கேட்கிறேன். சரி, இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். கார்மேகம், தாலி பிச்சை கேட்கிற பொம்பளைய பார்த்திருக்கிறேன். கௌரவம் பார்க்காம ஊருக்காக தண்ணி பிச்சை கேட்கிற ஆம்பளை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். சர்க்காரோ சட்டமோ கரைக்க முடியாத என் மனச நீ கரைச்சிட்ட, ஜெயிச்சிட்ட. நீ என்ன கேட்டியோ அதை எடுத்துக்க, தாராளமா எடுத்துக்க.